வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திரங்கள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சதயம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். சதயம் நட்சத்திரம் வரைக்கும் வீடியோவை பார்க்காதவர்கள் தொடர்ச்சியாக பாருங்க. உங்களுக்கு பலன்கள் எப்படி பொருந்தி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை கும்பராசியிலும் 4வது பாதம் மீன ராசியிலும் அமைந்துள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஆலோசகராகவும் இருப்பார்கள். ஆசிரியர் மற்றும் மற்றவருக்கு அறிவுரை கூறும் ஆலோசகராகவும் இருப்பார்கள். ஜோதிடம், யோகா போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். தனவான்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் குபேர பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து குபேர வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நன்மை தரும். மேலும் ஜோதிமுனி என்ற சித்தர் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர்களுக்குடைய பரிகார கோவில் ரெங்கநாதபுரம் திருவாலீஸ்வரர் திருக்கோவில். அங்கு சென்று வரும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வாழ்வில் வெற்றி கிடைக்கும். இங்குள்ள மரம் என்னவென்று பார்த்தால் ஆலமரம். மேலும் மாம்பழம் இவர்களுக்குரிய பழம். மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் தானம் செய்வதும் நல்லும். துளசி இலை குரு பகவானுக்குரியது. துளசி இலை வழிபாடு செய்வதும் துளசி இலை உண்பதும் மிக பெரும் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த யோகம் ஜோதிடம் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.